ஓகே, சி ப்ரோக்ராமிங் ஆரம்பிக்கலாங்களா? சியில் கோட் பண்ண ஆரம்பிக்க உங்களுக்கு ஒரு ஐடிஇ தேவை. ஐடிஇயோட ஃபுல் ஃபார்ம் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். அப்படின்னா கோடை டைப் பண்ணுற ஒரு இடம். இப்போ நம்ம எழுதின கோடை கம்ப்யூட்டருக்கு புரியிற மாதிரி மாற்ற ஒரு சி கம்பைலர் தேவை. இது ரெண்டையும் எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். முதல்ல code.visualstudio.comக்கு போங்க. அதில் டவுன்லோடுக்கு போயிட்டு அங்கே உங்களோட ஓஎஸ்க்கான டவுன்லோடு பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிவிட்டு எதையுமே படித்து பார்க்காம நெக்ஸ்ட்டு நமக்கு கடைசியில் டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிடுங்க. அப்புறம் விஎஸ் கோடை ஓப்பன் பண்ணுங்கள். விஎஸ் கோடுக்குள்ளே ஒரு ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு main.c அப்படின்னு ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுங்கள். அப்புறம் லெஃப்ட்டில் எக்ஸ்டென்ஷன்ஸ் டேபை கிளிக் பண்ணி கோட் ரன்னர் எக்ஸ்டென்ஷனை டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணி இது ரெண்டுத்தையும் மட்டும் டிக் பண்ணுங்கள். அப்புறம் C-C++ அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு இந்த 4 எக்ஸ்டென்ஷனை மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே டெர்மினல் பட்டன் நமக்கு நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணி இதில் உங்கள் ஓஎஸ் எதுவோ அதுக்கு ஏற்றதை டைப் பண்ணுங்கள். விண்டோஸ்னால் GCC-வெர்ஷன், லினக்ஸ்னால் GCC-V, மேக்னா CLang-V. இதை டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு மேக்கில் எரர் வந்தால் அடுத்த லைனில் இருக்கிறத டைப் பண்ணுங்கள். லினக்ஸ்க்கு அதே மாதிரி அடுத்து இருக்கிற 2 கமாண்டை ஒன்றுனா டைப் பண்ணி என்ட்ரு அமுக்கிக்கோங்க. இப்போ விண்டோஸில் உங்களுக்கு எரர் வந்தால் நீங்கள் ஆன்லைனில் GCCயை டவுன்லோட் பண்ணணும். எப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கு இது தேவையில்லைனா இந்த டைம் ஸ்டாம்புக்கு ஸ்கிப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை யூஸ் பண்ணி இந்த வெப்சைட்டுக்கு வாங்க. கவலைப்படாதீங்க, இது சேஃபான வெப்சைட் தான், உங்களை ஹேக்கெலாம் பண்ண மாட்டேன். இப்போது இதில் ரைட்டில் இருக்கிறத கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் ஆனதை கிளிக் பண்ணால் இந்த விண்டோ வரும். இதில் இன்ஸ்டாலேஷன் ஃபோல்டரை நல்லா பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நமக்குங்க. கடைசியில் ஃபினிஷ் அமுக்கிட்டிங்கன்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறத காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டு என்ட்ரு அமுக்கினீங்க அப்படின்னா கோடாக வரும். அதுக்கப்புறம் எண்டில் உங்களுக்கு எஸ்ஸா நோவா அப்படின்னு கேட்கும். இந்த இடத்துல Y அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு அமுக்கிடுங்க. இப்போ இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த இன்ஸ்டாலேஷன் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் UCRT64 ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்குள்ளே பின் ஓப்பன் பண்ணுங்கள். அப்புறம் gcc.exe ஃபைலோட லொக்கேஷனை காப்பி பண்ணுங்கள். உங்கள் சர்ச் பாரில் என்விரான்மெண்ட்டுன்னு சர்ச் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணுங்கள். என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இப்போது இதில் எடிட் அமுக்கி நியூ அமுக்கி நீங்கள் காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் அப்படி சொன்னால் நீங்கள் எல்லோரும் தூங்கிடுவீங்க. ஸோ எல்லோரும் இந்த வீடியோவை உங்கள் கம்ப்யூட்டரை திறந்து வச்சு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு சி ப்ரோக்ராமை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? முதல் லைனில் இதை டைப் பண்ணணும். இதுக்கு பேர் ப்ரீ ப்ராசஸர் டைரக்டிவ். இந்த ப்ரீ ப்ராசஸர் டைரக்டிவில் நம்மளோட ஹெடர் ஃபைலை ஆட் பண்ணுவோம். சியோட கேஸில் நம்ம stdio.h அப்படிங்கிற ஹெடர் ஃபைலை ஆட் பண்ணுவோம். stdio. stdனா ஸ்டாண்டர்ட், IO அப்படின்னா இன்புட் அவுட்புட். எப்படி தலை இல்லைனா ரேசிங் இல்லையோ அதே மாதிரி இந்த ஹெடர் ஃபைல் இல்லைனா உங்கள் ப்ரோக்ராம் ரன்னே ஆகாது. இப்போது நம்ம மெயின் பார்ட்டுக்கு வருவோம். இது ஒரு மெயின் ஃபங்க்ஷன். இந்த மெயின் ஃபங்க்ஷனோட 2 கர்லி பிரேசஸ்க்கு நடுவில் தான் நம்ம கோடை எழுதுவோம். சரி, ஃபஸ்ட்டு எப்படி அவுட்புட் பிரிண்ட் பண்ணணும்னு பார்ப்போம். printf. இந்த printf வச்சு என்னெல்லாம் பிரிண்ட் பண்ண முடியும்? எது வேணால் பிரிண்ட் பண்ண முடியும். என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம், என்ன வேணாலும் சாப்பிடலாம். முதல்ல இந்த printf டைப் பண்ணுங்கள். இதுதான் அவுட்புட் பண்ணுறதுக்கு சியில் இருக்கிற கமாண்ட். அப்புறம் அதுக்குள்ள கோட்ஸில் என்ன அவுட்புட் பண்ணணுமோ அதை டைப் பண்ணுங்கள். printf. இந்த printfஓட எண்டில் செமிகோலன் போட மறந்துடக்கூடாது. செமிகோலன் போடலன்னா இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகாமல் உங்களுக்கு ஒரு எரரை காமிக்கும். இப்போ இதை ரன் பண்ணோன்னா இப்போ நம்ம இன்னொரு சென்டென்ஸை பிரிண்ட் பண்ண வைப்போம். printf. இப்போ இதை ரன் பண்ணோன்னா அந்த காபி குடிக்காதே. ஓ, இப்போ எனக்கு இங்கே ஒரு எரர் வந்திருக்கு. இந்த எரர் ஏன் வந்திருக்கு அப்படின்னா நான் இந்த லைனில் செமிகோலன் போட மறந்துட்டேன். சரி, இப்போ செமிகோலனை போட்டுட்டு திரும்பி ரன் பண்ண ட்ரை பண்ணுவோம். போற்றி பாடடி பொன்னே தேவர் காலடி மண்ணே. இப்போ
இப்போது 2 சென்டென்ஸும் ஒரே லைனில் வராமல் இருக்க ஒரு நியூ லைன் கேரக்டரை ஆட் பண்ணுவோம். இந்த நியூ லைன் கேரக்டரை இந்த கோட்ஸோட எண்டு கிட்ட ஆட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இப்படி பண்ணுறதுனால நம்ம இந்த கோட்ஸுக்குள்ளே எழுதியிருக்கிறது பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்லி அந்த லைன் எண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம எதை பிரிண்ட் பண்ணணுன்னாலும் அதுக்கு அடுத்த லைன்லேருந்து தான் பிரிண்ட் பண்ண முடியும். இப்போ எனக்கு 2 சென்டென்ஸும் ஒரே லைனில் வரணும், ஆனால் தள்ளி தள்ளி வரணும் அப்படின்னா /t யூஸ் பண்ணணும். எப்படி நியூ லைன் கேரக்டர் எண்டில் ஆட் பண்ணுமோ அதே மாதிரி இந்த /tயும் இதே எண்ட்லேயே ஆட் பண்ணுவோம். போற்றி பாடடி பொன்னே தேவர் காலடி மண்ணே. இப்போ நம்ம கோடோட எண்டில் ரிட்டர்ன் 0னா டைப் பண்ணுவோம். இந்த மெயின் ஃபங்க்ஷன் ஒரு இன்டீஜரை கடைசியில் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு கம்ப்யூட்டரை எதிர்பார்க்கும். ஜென்ரலி இன்டீஜர் ரிட்டர்ன் ஆகலைன்னா அதை ஒரு எரராக கன்சிடர் பண்ணும். C89 C90 வெர்ஷன்ஸ்லனா இந்த ரிட்டர்ன் 0 இல்லைனா ப்ரோக்ராம் சரியாக ரன் ஆகாது. நியூவர் வெர்ஷன்ஸில் அந்த ப்ராப்ளம் இல்லை. இப்போ நான் இந்த ரிட்டர்ன் 0வை நான் எழுதுகிற ப்ரோக்ராமில் இன்க்ளூட் பண்ணுமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்க்ளூட் பண்ணுறது சேஃபர். இப்போது கமெண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். இப்போது நம்ம எழுதின கோடு என்ன பண்ணோம் அப்படின்னு அப்புறமா ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எழுதின கோடுக்கு பக்கத்தில் இந்த கமெண்ட்ஸை டைப் பண்ணுவோம். ஒரே லைனில் கமெண்ட் எழுதணும் அப்படின்னா 2 ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் என்ன வேணுமோ டைப் பண்ணிக்கலாம். இந்த கமெண்ட்ஸ் உங்கள் ப்ரோக்ராம் ரன் ஆகிறத அஃபெக்ட் பண்ணாது. ஆனால் நீங்கள் அப்புறமா இந்த கோடை பார்க்கும்போது இதுக்குள்ளே என்ன எழுதியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன நோட்ஸ் மாதிரி சைடில் எழுதி வச்சுக்கிறதுக்காக இந்த கமெண்ட்ஸை யூஸ் பண்ணுவோம். இதை பார்த்தீங்கன்னா என்ட்ரு அழுத்தினதுக்கப்புறம் அடுத்த லைனில் டைப் பண்ணுறது கமெண்ட் அவுட் ஆகலை. இதை ப்ரிவெண்ட் பண்ண மல்டிலைன் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ண இந்த ஆஸ்ட்ரிச் அண்ட் ஃபார்வர்ட் ஸ்லாஷுக்கு நடுவில் எதை டைப் பண்ணாலும் அது கமெண்ட் அவுட் ஆகிடும். வானந்தொட்டு போன மானமுள்ள சாமி